கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு இணையும்படியாக இந்த காலையிலே இந்த வேலையிலும் கூட உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 77 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, கர்த்தருடைய அதிசயங்கள்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம் சொன்னா, இந்த நாளை நம்ம கடந்து போவதற்கு அல்லது இந்த நாள் நாம் கடந்து வருகிற பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்களை வளர்க்குறவங்க ரொம்ப காரியங்கள், சிலர் ரொம்ப ஃப்ரீயா வளர்ப்பாங்க, சிலர் ரொம்ப பயந்து பயந்து வளர்ப்பாங்க. பிள்ளைய கீழே நடக்க விட மாட்டாங்க. இப்பவுமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, தூக்கி வச்சுக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருட்களை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதை தூக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க வீட்டுல கூட எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களுடைய 2வது மகனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனை எதுவுமே பொருளெல்லாம் தூக்க விட மாட்டாங்க. பெரிய பையனை கூப்பிட்டு இதை தூக்குப்பா. அப்போ அவன் பெரிய பையன் சொல்லுவான், இது என்ன, அவன் தான் இருக்கான்ல, அவனை சொல்லுங்க. இல்ல, அவன் சின்ன பையன், அவனால தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே என்ன செஞ்சிருவோம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் செய்வோம். அந்த குழந்தை என்னது கீழேதான் விழுந்திருக்கும், ஆனா நம்ம இங்க ரொம்ப சத்தம் போடுவோம், ஐயோ என்னாச்சு பயந்து. இதெல்லாம் ஏன் என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் காட்டிலும் எல்லாத்தையும் பாத்துற மாதிரி எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கிறோம் அப்படின்றத சில நேரத்துல நம்ம மறந்து விடுறோம். ஏன்னு சொன்னா, இந்த சிறு பிள்ளைகளை அவர் ரொம்ப அதிகமாவே நல்லா பாதுகாத்துக்குவார். நம்மளை காட்டில என்ன செய்வார், அதிகமாக பாதுகாத்துக்குவார். நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கான காரியங்களை அந்தந்த நாட்கள்ல சொல்லி கொடுக்கணும். வளர்கிற ஒவ்வொரு தருணத்திலையும் என்ன செய்யணும், நீ இதை செய்யணும் சொல்லி கொடுக்கும் பொழுது அது கற்றுக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் பயந்து எதையுமே செய்ய விடாம பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. சில வேளையில என்ன செய்யணும், பிள்ளைகள் ஓடுவதற்காக நம்ம பயிற்சி வைக்கணும், சில இடங்கள்ல நடப்பதற்காக பயிற்சி வைக்கணும், சில இடங்களில் அமைதியா இருக்க நம்ம பயிற்சி வைக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஆதி காலங்களை நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க, வேதாகமத்துல எத்தனை தேவ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அத்தனை சோதனைகள், ஏன் அந்த கஷ்டத்துல அவங்க போகணும், ஏன் ஆண்டவர் அவங்கள பார்த்து அவ்வளோ இதுவா நடத்தி போனாங்க. ஒரு மகனை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அந்த மகனோடு கூட இல்ல, அவன் என்ன செஞ்சுட்டான், தவறி போயிட்டான் இடையில. ஆனா திருப்பி கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் அளிச்சாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். நம்ம பயப்படாதபடிக்கு, ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள் அவங்களுடைய என்ன செஞ்சிச்சு, அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துச்சு. பெரிய ராஜாவை மாறினாங்க. இப்ப தாவீதை பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மனுஷனா இருந்து பெரிய அரசனாக அவர் மாறினார். ஏன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள்ல இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செயல்களையும் குறித்து, தேவன் இது எதற்காக செய்திருக்கிறார், என்னை தேவன் கைவிட்டார் என்பதை அவங்க யோசிக்கல. தேவன் இதுல இருந்து ஏதோ எனக்கு பாடம் கற்பிக்கிறார் என்று சொல்லி அவங்க பாடங்களை கற்றுக்கொண்டாங்க. மோசைக்கு எத்தனை சோதனைகள், அத்தனை சோதனைகள் இருந்து அவர் வெளிவருவதற்கு என்னது, ஒரு பெரிய குரூப் என்ன செஞ்சாரு, வழி நடத்துவதற்கான பலத்தை அவர் பெற்றார். யோபு பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் இல்லை, அந்த பிரச்சனை மத்தியில என்ன சொன்ன, நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில இத்தனை சோதனை வந்தாலும் நம்ம ஏன் அப்படின்னு கேட்காதபடிக்கு, ஆண்டவரே இந்த சோதனை நான் என்ன பாடம் கற்றுக்கொள்ளணும், சோதனை என்னுடைய விசுவாசம் எவ்வளவு பலப்படுகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் சொன்ன, காலம் கடைசியாக இருக்கும் பொழுது சாத்தான் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனை மத்தியிலும் என்னத்தை கொடுப்பான்னு சொன்னா, சோர்ந்து போகிற ஆவியை நமக்கு கொடுத்துருவான், தைரியத்தை கொடுத்துருவான். இந்த மாதிரியான காரியங்களை அவன் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப தைரியமா இருக்கணும். ஒருவேளை நம்மை கலங்கடிப்பதற்காக என்ன செய்யலாம், சில காரியங்கள் வரலாம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதான், கலங்கக்கூடாது. சில டைம்ல நம்மை குழப்புவதற்காக சில காரியங்கள் வரலாம். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. ஒருவேளை நம்மை சோர்ந்து போக செய்ய சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்கலாம். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நம்மை வீழ்த்துவதற்காக வரலாம், நாம விழுந்து போகக்கூடாது. தேவன் இவற்றை இப்படி அனுமதிக்கின்றார் என்று நம்ம புலம்பாதபடிக்கு, அங்கலாய்க்காதபடிக்கு, அதுல இருந்து நம்ம என்ன ஆண்டவர் நமக்கு ஒரு அதுல பலன் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா யோசிக்கணுமே தவிர,
இதனால நம்ம ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசித்து சோர்ந்து போனோம்னா அதனால நமக்கு பலன் ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நாம் உணர்ந்து கொள்ள வந்திருக்கலாம், அல்லது நம்முடைய தேவன் யார் என்றும் அவரை நோக்கி நாம் முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை தருவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். இந்த காரியத்தின் மூலமாக, என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வருகிற எல்லா சோதனைகளையும் ரொம்ப ஈஸியா நம்ம வெற்றி கொள்ள முடியும். இன்ப வேளையில் தேவனோடு நடந்து பழக்கப்பட்டவன், இன்ப வேளையில் தேவனோடு இருந்து பழக்கப்பட்டவன் துன்ப வேலையை கடந்து செல்ல பயப்பட மாட்டான். என்ன ஒரு வார்த்தை இல்ல? துன்ப வேலையில நம்ம என்ன செய்ய மாட்டோமா? பயப்படாம இருப்போம். ஏன்னு சொன்னா இன்ப வேலையில் நம்ம தேவனோடு இருந்திருப்போம்னு சொன்னா அவருடைய அதிசயங்களை தியானிப்போம். அதனாலதான் தாவீது பக்தன் சொல்றாரு, நான் பூர்வ காலத்தை நினைக்கிறேன், பூர்வ காலத்தினுடைய அதிசயங்களை நினைக்கிறேன். என் வாழ்க்கையில இப்ப இருக்கிற தோல்விகள், இப்ப இருக்கிற போர், இப்ப இருக்கிற எல்லா என்னை சுற்றிலும் எல்லாம் என்னது இருக்குது? தீவினைகள் இருக்கிறது. என்னை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? அகங்காரிகள் இருக்கிறாங்க, துன்மார்க்கர் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலும் நான் எதை நினைக்கிறேன்னு சொன்னா, நீர் வழி நடத்தினீங்களே, அன்னைக்கு இஸ்ரேல் மக்களை நீங்க வழி நடத்தீங்களே, அதை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், அந்த அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். எப்படி வல்லமையாய் கிருபையா அவங்களுக்கு நீ போஷித்தீங்க, தண்ணீர் கொடுத்தீங்க, செங்கடலை பலந்தீங்க. இதெல்லாம் அவர் நினைச்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் துதிக்கிறார், சோஸ்திரிக்கிறார். அதே போல நீங்களும் நானும் உங்களுடைய வயதை வச்சு பாருங்க, நீங்க பின்னாடி நோக்கி பாருங்க. சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வர செய்தாங்களே, இவ்வளவு தூரம் எவ்வளவு அற்புதங்கள், அதன் மத்தியில எத்தனை முறை நம்ம சிக்கா இருப்போம், மரணத்துக்கு ஏதுவாக கூட போய் வந்திருப்போம்ல, அதுல இருந்து நம்ம விடுவித்து வந்திருப்பாங்க. அப்புறம் ஆகாரம் குறைவில்லாமல் நமக்கு ஆண்டவர் வழிநடத்துகிறார். உடுப்பதற்கான உடை, தங்குவதற்கான இடம், எல்லாவற்றையும் குறையில்லாத கொடுத்த தேவன். இனி நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்களோ அதை காட்டில் அவர் உங்களை அதிகமாய் பார்த்து கொள்ள அவர் அவளோடு உங்களை நோக்கி பார்க்கிறாரு, என்னை நோக்கி பார்க்கிறார். நாம தான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஓடி நிற்போம் அப்படின்னு சொன்னா அவர் அன்பாய் நம்ம ஏற்றிக்கொண்டு நம்முடைய சோதனைகளுக்கு தப்பித்து வருவதற்கான எல்லா பலத்தையும் அவர் நமக்கு தந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவர் இருக்கிறார். அதனால எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாள்ல ரொம்ப சந்தோஷமா உங்க வேலைகளை ஆரம்பிங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்ப்பதை காட்டில் நீர் அதிகமாக எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி பராமரித்து வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இரவில நல்ல நித்திரை தந்து காலை காணும்படியான கிருபை செய்கிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கயிற்று செய்கிற எல்லா காரியங்களிலும், போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா கெஞ்சி இருக்கிறோம். எல்லா சோதனைகளையும் தாண்டி வர, தப்பித்து வர நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். உடைய கிருபையும் உடைய இரக்கமும் ஆவியான ஒத்தாசையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. இந்த செய்திகள் ஆண்டவரே மற்றவர்கள் ஃபார்வர்ட் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. அப்படியே சத்தியத்தை ஆண்டவரே, நாங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் பேசினா கூட ஆண்டவரே உடைய அன்பை குறித்து நாங்கள் பேசினா நீர் எங்க மேல் எவ்வளவு கிருபை, எத்தனை ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர் சாமி. அதற்காக நன்றி செலுத்துவோம். அதே போல எல்லோரும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமாய் கெஞ்சுகிறோம். மனபாரத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வியாதிலிருந்து விடுதலையை கட்டளையிடுங்க. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நோக்கி கெஞ்சுகிற யாவருக்கும் மனது இறங்குகிற கர்த்தர் மீது விசுவாசிக்கிறோம். அவ்வாறு ஆண்டவரே, நீர் எல்லாருக்கும் ஆண்டவரே சந்தோஷம், சமாதானத்தை தந்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.